நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்குபடி என் பலவீனங்களில் குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி பவுல் சொல்கிற வண்ணமாக கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்குபடி. ஆம், கிறிஸ்துவின் வல்லமை பவுல் மேல் அன்றைக்கு தங்கினது. அதுபோல் இன்றைக்கு பலவீனத்திலே நாம் தேவனை மேன்மை பாராட்டும் போது, சந்தோஷமாக தேவனை மையப்படுத்தும் போது நம்மேல் கிறிஸ்துவின் வல்லமை தங்கும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லி பார்க்கிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக கிறிஸ்துவின் வல்லமை நம்மேல் தங்குகிறதா இருக்கிறது. ஆம், கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் போது அவர் வல்லமை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே அந்த வல்லமை தங்க நாம் வாஞ்சிக்க வேண்டும். இன்றைக்கு வாசிக்கும்படியாக அதே அதிகாரம் 9ஆம் வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கிற வண்ணமாக பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பலவீனம் நாம் ஒவ்வொரு நாளும் விலகிக் கொள்கிறோம். வேதனைகளை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரமா என்று யோசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி சங்கீதம் 31:22 சொல்லப்படுகிறது. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனை உலகம் விலகிக் கொள்ள முடியாதபடிக்கு அநேக தெய்வத்தை தேடி போவதை பார்க்க முடியும். ஆனால் நம் தேவன் யார் என்பதை அவரை தேடும் போது விலகிக் கொள்ள முடியும். தேடுங்கள், அப்போது கண்டடைவு என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிற வண்ணமாக தேவனை இன்றைக்கும் நம்மால் விலகிக் கொள்ள முடியும். எந்த வேளையிலே? பலவீனத்தின் வேளையிலே. எந்த வேளையிலே? பிரச்சனையின் வேளையிலே. இஸ்ரவேல் ஜனங்கள் தடுமாறி தத்தளித்து மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி. காரணம், செங்கடல் அவளுக்கு நடுவாக கடந்து போக முடியாதபடிக்கு நிற்கிறது. பார்வோன் சேனை அவர்களை மேற்கொள்ள கடந்து வருகிறது. இவர்கள் மத்தியிலே அந்த ஜனங்கள் தத்தளித்த போது தேவ மகிமை அவர்கள் வாழ்க்கையில் விளங்கப்பட்டு செங்கடல் இரண்டாக பிளக்கப்பட்டது. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எப்போது? பலவீனத்திலே அவருடைய பலத்தை விளங்கிக் கொள்ள முடியும். நாம் எவ்வளவு காலமாக பலவீனத்தோடு கூட வியாதியோடு இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய சுகம் நம் வாழ்க்கையில் கடந்து வருவதனால்தான் இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். எவ்வளவோ ஜனங்களை பார்க்கும்போது பலவீனத்திலே அவர்கள் மரித்து போவதை பார்க்க முடியும். ஆனால் பலவீனங்கள் பல மாதமாக பல வருஷமாய் கடந்து வருகிறது. ஆனால் தேவனுடைய அந்த பலமானது உங்கள் வாழ்க்கையிலே நம் வாழ்க்கையிலே விலகிக் கொடுக்கிறபடினால்தான் நம்மால் தேவ சமூகத்திலே ஆராதிக்க முடிகிறது. அதனால் பலவீனத்திலே நாம் மென்மை பாராட்டும். காரணம், பலவீனத்திலே தேவன் பலத்தை விளங்க செய்கிற தேவனாயிருக்கிறார். உண்மையாகவே அந்த அனுபவத்தில் போகும்போது தேவனுடைய அந்த பலத்தை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களை இம்மட்டுமாக தொடுதல் மூலமாய் உம்மை எங்கள் வாழ்க்கையை விளங்கிக் கொள்ள நீர் எங்கள் மேல் தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்கள் மேல் இருப்பதற்காக, அதன் மூலமாய் நாங்கள் சந்தோஷப்பட்டு உம் நாமத்தை தொடர்ந்து மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.